பால்கனி குக்கிங் சேனல். திருநெல்வேலி ரசம் செய்ய போகிறோம். ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: புளி கரைச்சி வச்சுருக்கேன், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய், மிளகு, சீரகம், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் தட்டி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள், கடுகு. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ரசத்துக்கு அடுப்பில் வச்சுக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கலாம், அதை அடுப்பில் வச்சுக்கலாம். மிளகு, சீரகம், பூண்டுலாம் அரைச்சி வச்சுருக்க அதை உள்ள போட்டுக்கலாம். தக்காளி அரைச்சி விட்டுருக்கு. கொத்தமல்லி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்ல கலர் விட்டுக்கலாம். எல்லாத்தையும் கிளறி விட்டாச்சு. ரசம் சிம்மில் தான் இருக்கணும், அதனால் கொஞ்சம் சூடு இறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ரசம் சூடாயிருச்சு. தாளிச்சிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். தாளிச்சுட்டு ரசத்தை ஊற்றிக்கலாம். ரசம் எவ்வளோ மனமாக இருக்கு பாருங்க. திருநெல்வேலி ரசம் ரெடியாயிருச்சு. இறக்கிட்டு பார்க்கலாம். திருநெல்வேலி ரசம் ரெடியாயிருச்சு. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பால்கனி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.